சில பிரபலங்கள் அவங்க செய்கிற சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களோட மூமெண்ட்ஸ் சிலது கலாய்க்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போயிடுது. அப்படி இணையதளத்தில் யார் யாரை அதிகமாக கலாய்ச்சாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஐஸ்வர்யா தனுஷ். இவங்க பரதநாட்டியங்கிற பேரில் பரிதாப நாட்டியம் ஆடி பரதநாட்டியத்தையே கேவலப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் இங்கே ஆடுனா பத்தாதுன்னு ஐநா சபையில் தான் போய் ஆடுவேன்னு ஆடுனாங்க. இதை பார்த்ததும் இவங்களை பயங்கரமாக கலாய்ச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ருதி ஹாசன். மலையாள படமான பிரேமமில் மலர் டீச்சராக சாய் பல்லவி வந்தாங்க. இதோட தெலுங்கு ரீமேக்கில் மலர் ரோலில் நம்ம ஸ்ருதி ஹாசன் நடித்தாங்க. சாய் பல்லவி நடிப்பு பாதி கூட ஸ்ருதி ஹாசனுக்கு வரலங்க. இதில் என்ன ஹைலைட்னா ஸ்ருதியோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் டான்ஸ் தான். இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மீம்ஸு அது இதுன்னு போட்டு மரண கலாய்ச்சிட்டாங்க. சென்னை சில்ஸ் எரிஞ்சது தான் எரிஞ்சது, அதுக்கு விளம்பரத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷ் தான் காரணம்னு யாரோ கொளுத்தி போட அது காட்டுத்திய நெட்டில் பரவி கலாய்ன்னு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. அடுத்து தனுஷ். நிறைய பிரபலங்களோட டைவர்ஸுக்கு தனுஷ் தான் காரணம்னும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஆமை போகுந்தா எப்படி அந்த வீடு உருப்படாதோ அதே மாதிரி தனுஷ் அந்த ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆனால் அந்த ஃபேமிலியே ரெண்டாக்காமல் விடமாட்டாருன்னு இவரை போட்டு கலாய்ச்சாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுனது தான் பண்ணாங்க. அதில் அவங்க பேசின என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அந்த வார்த்தை தீயா பரவி டிவி சேனலு காமெடி ப்ரோக்ராமு ஏன் அதை வச்சு பாட்டு கூட எழுதி கலாய்ன்னு கலாய்ச்சிட்டாங்க. ரக்ஷிதா சரவண மீனாட்சிங்கிற சீரியலில் 2 சீசனாக மீனாட்சியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் பெஸ்ட் சீரியல் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை வாங்கிட்டு அவங்க ஸ்டேஜில் பண்ணின அட்டகாசம் இருக்கே தாங்க முடியல. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? வச்சு செஞ்சுட்டாங்க நெட்டில் இவங்களை. அடுத்து நம்ம கும்கி லட்சுமி மேனன். ஆரம்பத்தில் இவங்க இருந்த உடம்பை விட அதிகம் குண்டானதுனால எல்லாம் ஆன்டின்னு சொல்லி கலாய்ச்சாங்க. இப்போ இவங்க நடிச்சிட்டு இருக்க படத்தில் பரதநாட்டிய கலைஞராக நடிக்கிறாங்களாம். இதோட ஃபோட்டோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. அதை பார்த்த நெட்டிசன்கள் மீம்ஸை போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.